கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறு. ஒரு முறை கூட சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறுவே. மறுமுறை கூட. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் எந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் எந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நீங்க என் உயர்ந்த அடைக்கலம். ஓ ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் என் பலன் இயேசுதா அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் எந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும். ஒருமுறை கூட. நீர் எந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் ஓரபா சந்துரபாபா. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஹல்லேலூயா. Praise God. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி
தட்டி என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவி. இப்படி கரங்களை வச்சு சொல்லுங்க, இப்படி கரங்களை வச்சு அப்பா சொல்லுங்க, என் கண்மலையானவர் நீர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் நீங்க உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் எந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரெந்தன் கண்மலை, எந்தன் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில், ஓ ஹல்லேலூயா, என் பலனாகிய கர்த்தாவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் சொல்லும்போது என் பலன் ஒன்றுமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். என் பலனே இல்லைன்னு சொல்றேன். என் பலனே நீங்க தான் சொல்றேன். என்னுடைய எதையும் நான் சார்ந்து கொள்ளல. எங்குள்ள அறிவை, என் திறமைய, என் அனுபவத்தை, என் ஆற்றலை எதையும் சார்ந்து கொள்ளவில்லை. என் பலனாகிய கர்த்தர் நீங்க தான் சொல்றேன். அல்லேலூயா. உங்கள நான் அன்பு கூறுகிறேன். ஒரு முறை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து தேவ பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் RGC சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை RGC வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபைக்கு அங்கம் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய RGC உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்ல போகிறோம்.
நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறாய். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடலாக சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதகர் ஜெபித்த பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்முடைய காணிக்கைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற ஆண்டவரே, ஸ்தோத்திர கிருபைகளுக்காய் நன்றி, உங்கள் பிரசனத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் உங்கள் சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். ஒவ்வொரு காணிக்கைகளையும் 30, 60, 100 கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். வீட்டின் சூழ்நிலைகளை நாங்கள் அறிகிறதில்லை, கர்த்தர் அறிவீர். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் என்று கால வேளையிலே நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை கையில் பிடித்துக் கொள்வோம். பிரைஸ் காட். என்னை பின்பற்றி சொல்லுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேதவசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேதவசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன்.
வேதவசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு செவி கொடுக்கிறதாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் பரிசுத்த ஆவியானவர் இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்பா வீட்டில் எப்போதும் சொல்லுங்கள், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம்தான். அப்பா வீட்டுக்கு எப்போ போனாலும் நமக்கு ஒரு ஹாப்பி தான் இல்லையா? பிரைஸ் காட். இது உங்களை விட திருமணமானவர்களுக்கு இது ரொம்ப இதுக்குள்ளே அருமை புரியும் இல்லையா? திருமணமானவங்களுக்கு தான் இதுக்குள்ளே உண்மையான அருமை புரியும். பாருங்கள், அப்பா வீட்டுக்கு போகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தான் கணவனோடு இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுன்றது ஒரு தனி என்னதான் சந்தோஷம்தான். வளர்ந்த வீடு இல்லையா அப்பா வீடு, அது உரிமையான ஒரு வீடு. பாருங்கள், அல்லேலூயா. இவங்க குழந்தையாக இருந்த ஒரு வீடு. எத்தனை பேர் புரியுது பாருங்கள்? பிரைஸ் காட். இப்போ நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் நம்ம வாழ்கிற வீட்டில் நம்ம தான் பொறுப்புதாரிகளாக இருப்போம். ஆனால் அப்பா அம்மா வீட்டில் நம்ம தான் குழந்தைகளாக இருந்திருப்போம் இல்லையா? ரொம்ப உண்மையிலேயே அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட். அப்பா வீடு தான் என்றைக்குமே. அப்பா வீட்டுக்கு போனால் சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு போயிட்டு சும்மா வரவே மாட்டோம், முடியாது. ஏன்னா அப்பா சும்மா நம்மளை அனுப்ப மாட்டேன். என்னத்தையாவது ஒரு 5 கிலோ அரிசியாவது கொடுத்து விட்ருவாங்க பாருங்கள். அதனாலேயே கூப்பிட்டு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, போம்மா போயிட்டு வாமா உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வானா வரும்போது ஏதோ ஒரு பிக் ஷாப்பராச்சும் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலக அப்பா வீடு அப்படின்னா உன்னதமான அப்பா வீடு இது. அல்லேலூயா. அதனால் உரிமையாக சொல்லணும், என் அப்பா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு சந்தோஷம். என்னை சும்மா அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. நான் வந்ததுக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். எடுத்துக்கொள்வோம் பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 9 verse 10. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரைஸ் காட். செய்யும்படி உன் கைக்கு சத்தம் எல்லாரும் இன்னக்காட் பைபிள் இங்கே போட்டாங்க. பிரைஸ் காட். டிவியில் போட்டாங்க. வாசிப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆங்கிலத்திலே whatsoever thy hand findeth to do it with thy might. உனக்கு எவ்வளோ பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோட உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய். கவனிக்கணும். என்னையா இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசுகிறோம். உன்னால் என்ன முடியுமோ அதை உன் முழு பலத்தோட செய். அதை தான் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னால் என்ன முடியுமோ, உன்னால் என்ன முடியாதோ அதை செய்யின்னு பைபிள் சொல்லலை. உன்னால் எது முடியுமோ அதை செய்கிறத எப்படி செய்? ஏனோ தான் ஒன்று நின்று நெளிஞ்சி அப்படியே நகண்டு அப்படியெல்லாம் செய்யாத. உன் கையில் என்ன செய்ய முடியுமோ, உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை உன் முழு பலத்தோடே தான் பைபிள் இன்றைக்கி பேசுகிற வசனம். இதை சுற்றி தான் நம்முடைய தியானம் இருக்க போகிறது. ஏன் உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய்யின்னு வசனம் சொல்லுது. வசனத்திலே போட்டிருக்கு, நீ போகிற பாதாளத்திலே. என்னவா?
நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும். நீ போகிற பாதாளத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் இந்த பூமியிலே டேரா போடுகிறவர்கள் இல்லை. பெர்மனண்ட் டென்ட் அடிச்சுக்கிட்டு யாரும் இங்கே உட்காந்துட்ருக்க முடியாது. முயன்றாலும் முடியாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் நிரந்தரமாய் பூமியிலே டேரா போட முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்த மனுஷன் ஞானமாய் செயல்படுவான். இதை உணர்ந்த மனுஷன் ஞானமாக நடந்துக்குவான். என்னென்ன செஞ்சு வைக்கணுமோ அதெல்லாம் அவன் என்ன செஞ்சுருப்பான்? செஞ்சு வச்சிருப்பான், சேர்த்து வச்சிருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை முழு பலத்தோட செஞ்சிரு. ஏன்னா நீ ஒரு பாதாளத்துக்கு போக போற. என்ன பாதாளம்? நீங்க என்ன சொல்லப்படுதுன்னா மரணம். பிரைஸ் காட். மரணம். இந்த பூமியை விட்டு நீ போன பிறகு செய்கை என்பது இல்லை. செய்கை இல்லை. பிரைஸ் காட். தேர் இஸ் நோ ஒர்க். ஆங்கிலத்தில் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன் there is no work where you are going. அங்கே போய் வேலை செய்ய மாட்ட. இரண்டாவது, அங்கே வித்தை இல்லை. பைபிள் என்ன சூப்பராக சொல்லுது, அங்கே வித்தை வேலை இல்லை. செத்ததுக்கு அப்புறம் வித்தை இல்லை. there is no device. வித்தை காட்டணும்னா இப்ப காட்டிக்கோ. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது வித்தை காட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்பயே காட்டிக்குங்க. போன பிறகு வித்தை காட்ட முடியாது. அதுக்கடுத்து வசனம் சொல்லுது, அறிவு பிரைஸ் காட் இல்லை. அறிவை பயன்படுத்த முடியாது. எங்கே தான் பயன்படுத்த முடியும்? இந்த பூமியில் மட்டும்தான் நம்முடைய அறிவை பயன்படுத்த முடியும். ஞானம் பயன்படுத்த முடியாது. பைபிள் சேஸ், for there is no work, nor device, nor knowledge, nor wisdom in the grave where you go. Praise God. நீ போகிற கல்லறைக்குள்ள இதெல்லாம் உன்னால பயன்படுத்தவே முடியாது. Praise God. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, மிகவும் Praise God ரொம்ப அற்புதமான அல்லது விலை மதிப்புள்ள ஒரு இடம்னா கல்லறை தானா. ஏனென்று சொன்னால் அநேகருடைய ஆசைகள், அநேகருடைய லட்சியங்கள் Praise God. இன்னொரு சொல்கிறேன், அநேகருடைய லட்சியங்கள், அநேகருடைய ஆசைகள், அநேகருடைய இலக்குகள், அநேகருடைய குறிக்கோள்கள் எல்லாம் செயல்படுத்தப்படாமலே ஃப்ரெஷ்ஷாக அங்கே தான் இருக்குதான். பூமியில் வாழும்போது குறிக்கோளோடு வாழ்ந்து அப்படியே செத்துருவான். லட்சியத்தோடு வாழ்ந்து அப்படியே செத்துருவான். அந்த லட்சியம் அப்படியே அந்த கல்லறைக்குள்ளே இருக்கு. பூமியில் செயல்படுத்த முடியலை. ஏன் செயல்படுத்த முடியலை? அவன் செயல்படுத்தவில்லை. எங்கே இதெல்லாம் செயல்படுத்திக்கணும்? ஓ அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே. இன்னைக்கு இந்த வசனங்கள் உங்கள் எல்லாட்டையும் நிச்சயமாக பேசும். பிரைஸ் காட். உற்சாகம் தான் கொடுக்கும். ஆனால் அது உற்சாகம் கொடுப்பதற்கு சில என்னது பிரைஸ் காட் கண்டிப்புகளும் ஒரு வேலை இருக்கலாம். மேபி நம்மளை நாமே அடையாளம் கண்டுகொள்ள
போகிறோம். சொல்லுங்கள் பாப்பா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நன்மையாக தான் பேசும். அதற்கு நான் கீழ்ப்படியும்படி என்னை இப்போதே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், முதல் பிரச்சனை, நமக்கு செய்ய முடிஞ்சதை நம்மால் ஏன் செய்கிறது இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் வி கன்ஃபியூஸ் த வில் ஆஃப் காட் அண்ட் சிம்பிளி வி சிட் அண்ட் கம்ப்ளைன் அதர்ஸ். நம்மளால் செய்ய முடிஞ்சதை ஏன் இன்னும் நம்ம செய்யாமல் இருக்கிறோன்னா, தேவ சித்தத்தை குறித்து குழப்பிக்கொள்ளுவது. நிறைய பேரை போய் கேட்டிருக்கீங்களா? சும்மா உட்காந்து அடுத்தவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. இவன் அப்படி, அவன் அப்படி, அவன் இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இவர் ஏன் அப்படி விட்டுருக்கலாமே, ராக்கெட்டை இப்படி சரிச்சு விட்டுருந்துருக்கலாமே, கையிலே கட்டிக்கிட்டு மதில் சவர் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மந்திரி அப்படி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கலாமே. வேடிக்கை பார்த்துட்டு பேசுறது ரொம்ப ஈஸி. அவங்க இடத்துல அவங்க போய் நின்னாதான் அவங்க கஷ்டங்க நமக்கு எல்லா பிரச்சனையும் அப்படிதானே. படி 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 படி, போராட்ட நீ எடுத்து படி என் புக்கை அப்படின்னா தான் தெரியும். கொடுத்து பாருங்களேன், எப்பா சாமி விட்றாலன்ட்டு ஓடிடுவோம். என்ன சைன் டீட்டா காஸ் டீட்டா என் பையார் ஸ்கொயர், எப்பா இப்போ நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, நான் படித்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது. படி படி படித்து தொலைஞ்சா என்ன, இந்தா நீ ஒரு தடவை படியே என் புக்கை. எம்மா தாயே ஆளை விட்டுருன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். எல்லா பிரச்சனைகளும் அப்படிதான். நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம கைக்கு நேரிடுகிறதை நம்மால் முடிஞ்சதை நம்ம ஏன் செய்ய முடியறதுன்னா, ஒன்றாவது தேவ சித்தத்தை குறித்த தவறான புரிதல். கேட்ட உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, தேவ சித்தம் என்னன்னு செய்யக்கூடாதுல்ல பிரதர். கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்கார்? சும்மாவே உன்னை உட்காந்துட்டு இருக்கவா ஆண்டவர் சொன்னார்? தேவ சித்தத்தை பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாருங்க பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 1 யோவான் 5:14 சொல்லுது. வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா சொல்லுவோம். எதையாச்சும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு செவி கொடுக்கிறாராம் பைபிள் சொல்லுது. இது தைரியம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்று சொன்னால், எதையாச்சும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நிச்சயமா எனக்கு செவி கொடுக்கிறாராம். என்ன அவருடைய சித்தம்? நான் ஆசீர்வாதமா இருக்கிறது அப்பா சித்தம். ஆமா சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதா உங்க பரலோக தகப்பனுடைய சித்தம். நான் ஆசீர்வாதமா இருக்கணுமா, இல்லைன்னா நான் சபிக்கப்பட்டவனாவே இருக்கணுமா? எது தேவ சித்தமாக இருக்கும்? நான் 21 நாள் உபவாசம் போட போகிறேன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா ஆசை நீங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான். இதுக்கு தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஊழியர்கள்ட்ட ஓட வேண்டிய அவசியமும், பாஸ்டர் எனக்கு சொல்லுங்கள் தேவ சித்தம் என்னான்னு சொல்லுங்கள் பாஸ்டர், நான் வேலைக்கு போகணுமா இல்லைன்னா வீட்டில் வெட்டியாகவே இருக்கணுமா? ரொம்ப கேட்குறதுக்கு பாருங்கள் அப்படியே ஆவியில் பொங்குற மாதிரி இருக்கும். அந்நிய பாஷை பேசணும் போல தோணும் அவங்க சொல்கிறத பார்த்தா. பாஸ்டர் நீங்கள் தான் பாஸ்டர் கேட்டு சொல்லுங்கள் பாஸ்டர், நான் வேலைக்கு போகணுமா இல்லை வீட்டையை வெட்டியாக இருக்கணுமா பாஸ்டர், சொல்லுங்கள் பாஸ்டர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்ன சொல்கிறோம்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவ சித்தம், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். என் வாழ்க்கைக்கு என்ன ஆண்டவர் சித்தம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் கையிட்டு செய்கிற வேலை, இதை செய்ய ஒரு சின்ன வேலையை கூட செய்ய மாட்டாங்க பாருங்கள். தேவ சித்தம்னா இந்த பாத்திரம் எடுக்கிறது தேவ சித்தமா இல்லைன்னு தெரியல பிரதர் அப்படின்னு. பாத்திரங்க சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வை. இல்லை எனக்கு தெரியல பிரதர், இது தேவ சித்தமா இல்லையான்றது தெரியலை. ஏய், உன்னையெல்லாம் மண்டையோட கொட்டி வைக்கணும், அதான் தேவ சித்தம். எந்த வேலையை எடுத்தாலும் சரி ஆண்டவரை பழி போட்டுரு. 2 வேலை பண்ணுவோம். 1 ஆண்டவர் மேலே பழிய தூக்கி போட்டுறது, இது தேவ சித்தமா இல்லையான்னு தெரியலன்னு. 2வது பிசாசு பாமா தூங்கிட்டு இருப்பான் பாருங்க, அவனை காமிச்சு விட்டுறது. கொம்பையும் வாழையை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான் ரொம்ப டயர்டில், நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தவன். பிசாசின் கிரியைன்றது. அவன் எந்திரிச்சு, நான் உன்னை என்னடா செஞ்சேன்,
கொஞ்ச நேரம் விடுறா. இன்றைக்கும் நைட் டியூட்டி போய் நிறைய பேருக்கு எடுக்க வேண்டியது இருக்குது என் தூக்கத்தை. நோவே, உன் கைக்கு எதை செய்ய முடியுமோ அதை உன் முழு பலத்தோட செஞ்சிரு. அப்புறம் நீ செய்யணும்னு நினச்சாலும் உன்னால் செய்ய முடியாது. The first problem is we confuse the will of God. தேவ சித்தத்தை குறித்து குழப்பிக்கொள்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறது தாங்க உங்கள் அப்பா சித்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சுகமாக இருப்பது தான் அவருடைய சித்தம். நீங்கள் சமாதானமாக இருப்பது தான் அவருடைய சித்தம். நீங்கள் பெருகுவது தான் அவருடைய சித்தம். இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொன்ன வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் பைபிளில் எழுதி ஏன் கொடுத்துருக்காருன்னா, நீங்களும் நானும் அப்படி பெருகிறது தான் அவருடைய சித்தம். Praise God, hallelujah. இரண்டாவது பிரச்சனை, பெருசாக ஏதாவது ஒருத்தவங்க செஞ்சுட்டு, இரண்டாவது பிரச்சனை சொல்கிறேன். முதல்ல என்ன பிரச்சனை சொன்னேன்? தேவ சித்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறோம்? அடுத்தவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இவன் அப்படி, அவன் இப்படி, இந்தியா ஏன் இப்படி வல்லரசு நாடாக மாறல. எங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு? கையிலேயே கட்டிக்கிட்டு மதில் மேலே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இது வீட்டில் அடுத்த வேலைக்கு என்ன இல்லை? பூவா இல்லை, வீட்டம்மா சொல்லி தான் அனுப்பியிருக்கு. வெளியே போய் அட்லீஸ்ட் ஒரு கிலோ அரிசியாச்சும் வாங்கிட்டு வாங்க. இது உட்காந்து மதில் மேலே உட்காந்து வல்லரசை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ராக்கெட் விடுறதை பற்றி இது பேசி. இரண்டாவது பிரச்சனை, அடுத்தவங்க சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, கலக்கிடுவேன். அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட இருந்துச்சுன்னா, அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா இவர் கலக்கிடுவாராம். அப்படியே இந்தியாவையே கலக்கி எல்லாரையும் இவரை பார்க்க வச்சுருவாராம். இருக்கிறத வச்சே ஒன்றும் செய்கிறதுக்கு முடியலையா? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ரெண்டாவது பிரச்சனை, நமக்கு கொடுத்து நம்ம கை செய்ய முடிஞ்சதை இன்னும் செய்யாமல் ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? குத்த வச்சுக்கிட்டு நாளையும் கண்ணத்து மேலே கையை வச்சுக்கிட்டு ஏன் உட்காந்துட்டு இருக்கோம்னா, ஃபஸ்ட்டு தேவ சித்தத்தை குழப்பி கொள்ளுகிறோம். வி கன்ஃபியூஸ் த வில் ஆஃப் காட். செகண்ட், we think that what if we have something that others have. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்துச்சுன்னா பெருசாக ஏதாவது நம்ம செஞ்சிருவோம். பாருங்க, இப்படி சொல்கிறதுனால என்ன நம்ம செய்கிறோன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை அற்பமாக எண்ணுகிறோம். புரியுதா? என்ன இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் தனி மனிதர்களாக இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். தனித்தனியாக ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரா என்ன? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியே டிசைன் பண்ணியிருக்காரு. என்னைய மாதிரி வேறு யாரும் இருக்கவே முடியாது. அதனால் எனக்கு ஒரு போட்டி வரும்னு எனக்கு கவலையே கிடையாது. என்னை யாரும் கீழே தள்ளவும் முடியாது, எனக்கு மேலே யாரும் மேலே போகவும் முடியாது. நான் தான். ஐ எம் யூனிக் இன் திஸ் வேர்ல்டு. நான் ஒரு தனித்தன்மை உள்ளவன். பாஸ்டர் ஜான் தினகரன் இஸ் பாஸ்டர் ஜான் தினகரன். யாராலும் என்னை போல மாற முடியாது. they can be act as a look-alike. ஒரு லுக்-அலைக் அவங்க வேணா தங்களை காண்பித்துக் கொள்ளலாம், மிமிக்ரி பண்ணலாம். என்னை போல நின்றுக்கிட்டு ஜான் பாஸ்டர் இப்படி தான் நடப்பார். லுக்-அலைக் ஆர்டிஸ்டாக வேணா இருக்கலாம். பாருங்கள், சினிமா நடிகர்களை போல் நிறைய பேர் இருக்காங்க லுக்-அலைக். அப்படியே இருப்பாங்க. சில சமயம் பார்த்தா அப்படியே நடந்து வருவாங்க பாருங்க, அப்படியே செய்வாங்க. என்னத்தை செஞ்சாலும் அவராயிருவியா நீ? நான் சொல்லுகிறேன், யாராலும் என்னை போல மாற முடியாது என்றால் நானும் உங்களை போல என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. காரணம், நீங்களும் தனித்தன்மை உள்ளவர்கள். கிளாரன்ஸ் பிரதரை போல நான் மாறிட முடியுமா? அவர்
ஒரே பீஸ் தான், மாஸ்டர் பீஸ். இந்த உலகத்தில் நீங்கள் மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் a மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. ஒரு முறை கூட சத்தமாக சொல்லுங்க, ஐ எம் a மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. இது தெரிஞ்சிருச்சுன்னா பாருங்க, அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் போகவும் மாட்டீங்க, தேவையில்லாத உங்களவே நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிக்கவும் மாட்டீங்க. அல்லேலூயா. பிகாஸ் யூ ஆர் a மாஸ்டர் பீஸ். உங்களை மாதிரி வேற யாருமே இல்லைங்க. அல்லேலூயா. நீங்க தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்கீங்க. உங்களிடம் ஆண்டவர் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபைகளை நம்ம அற்பமா நினைக்கிறோம், அதை மைண்டே பண்றதில்லை. ஏன் மூஞ்ச பாரு, அவங்க மூஞ்ச பாரு. நீ சொல்ல 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 உன் மூஞ்சு உனக்கு அசிங்கமாகவே போய்கிட்டு இருக்கும். எழுதி வச்சுக்கோ, தீர்க்க தரிசனத்தை எழுதி வை. அவங்க இன்னும் அழகா எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்காங்க. எலுமிச்சம்பழமாக ஒரு மனுஷன் இருந்தால் அவனை பார்த்து பயப்பட தான் செய்யணும். சும்மா வாய்க்கு வந்து அதான் சொல்கிறது, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குது கலரு. எலுமிச்சம்பழம் கலரில் யாராச்சும் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓடிட மாட்டோம். நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் உங்களுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கலரில் யாராச்சும் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்பா சொல்லணும், ஐ எம் a மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் சொல்லணும், ஐ எம் a மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். ஏன் ஸ்டைலு எனக்கு மட்டும்தான் இருக்கு. பிரைஸ் காட். அதில் நீங்களே உங்களை சந்தோஷப்பட்டுக்கணும். அல்லேலூயா. நான் குறைவில்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தரால் நிறைவாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு, அவங்க எவ்வளோ மூக்கு, என்ன அழகா கிளி மூக்கு மாதிரி இருப்பார், இங்கேயும் மூக்கு இருக்கேன் அப்படின்னா சொல்ல சொல்ல உங்கள் மூக்கு, உங்களுக்கு உங்கள் மூக்கு மட்டும் உங்கள் இமேஜினேஷனில் பெருசாகிட்டே போக மாதிரி. இந்த விக்ஸின்கேலர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பெரிய மூக்கு வச்சுட்டு வரானே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது என்ன நீங்கள் நினைக்கணும், பெருசா மூக்கு இருக்கும், சிவப்பு கலராச்சு. அல்லேலூயா. நமக்கிட்ட ஆண்டவர் கொடுத்ததை, ரெண்டாவது பிரச்சனை என்னது, பிரைஸ் காட். ரெண்டாவது பிரச்சனை என்னது, அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, பெருசாக அவங்க சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஏர்லைன்லேயே பேசுகிறேன், இதுக்கு பெருசாக ஒருத்தவங்க ஊழியம் செஞ்சுட்ருப்பாங்க, பட்டை கிளப்பிட்டு இருப்பார் பாருங்க ஊழியத்தை. அல்லேலூயா. அப்போ நான் கேட்பேன், அவர்கிட்ட இருக்க கிருபை என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க இந்நேரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார், உனக்கிட்டையும் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட கொடுத்ததை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால உனக்கு பெருசாக தெரியுது. நான் உனக்கு கொடுத்ததை நீ யூஸே பண்ணலை, அதனால அது உனக்கே தெரியல. உனக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இங்கே உட்கார்ந்துருக்க உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கான கிருபைகளை கொடுத்தார். இந்த ஊழியம் தொடங்கணும். பிரைஸ் காட். ஊழியத்தை தொடங்கின உடனே என்னுடைய நிச்சய அழைப்பு, வேதாகம கல்லூரியை ஆரம்பித்தோம். அற்புதமாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே போயிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தார். சபையை குறித்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்தது. ஏமேன். அப்போ கிளாரன்ஸ் பிரதர் வீட்டில் வந்து வீக்லி ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தோம். சபையை குறித்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, அப்போ ஆரம்பிக்கலை. ஏமேன். ஆனால் ஆண்டவர், நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஆரம்பிக்கணும், ஒரு சபை பெருசாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின காரியம் என்னென்னா, இப்போ ஓன்ட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீ எனக்கு என்ன செய்கிறாய். பெருசா நீ ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செய்ய, அது அப்புறம். இப்போது உன்னிடம் இருக்கிறவைகளை வைத்து எனக்கு நீ என்ன செய்கிறாய். உங்களை பார்த்து அதே கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு, பாட கிருபை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். வந்து 2 பாட்டை பாடிட்டு போயிட்டீங்க, சந்தோஷப்பட்டுக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்காக இந்த வாரம் 2 பாடல் பாடினேன்னு சொல்லுவதற்காவது ஒரு ரீசன் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை சீரும் சிறப்புமாய் செஞ்சுட்டு நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் சொல்லலாம் தைரியமாக, நான் இந்த வாரம் கர்த்தருக்காக ஒரு காணிக்கை பாட்டு பாடினேன். பிரைஸ் காட். அந்த நேரம் பாருங்கள், சின்ன ஸ்ட்ரேஞ்சர், என்னோட அண்ணன் பிஷப் பிலிப் டோம்னிக் இங்கே வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சர் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்தாரு, ஒரு மைக் ஸ்டாண்டு கொடுத்தாரு, கீழே இருக்கிற மைக் ஸ்டாண்டு. அதுக்கடுத்து பாஸ்டர் வில்லியம்ஸ் நம்ம சபைக்கு வந்திருக்காரு, பிரசங்கம் பண்ணியிருக்க, ஒரு மைக்கு கொடுத்தாரு. இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது. பிரைஸ் காட். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட இருக்குது என்னவோ அதை வச்சு நீ என்ன செஞ்ச, எத்தனை பேருக்கு உன் மூலமாய் என்னுடைய வார்த்தைகள் போச்சு, எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருந்தாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே நான் நினச்சேன், ஓகே நான் வெயிட் பண்ண கூடாது, இனிமேல் நான் வெயிட் பண்ண கூடாது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட காலையில் இன்றைக்கி இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். வெளியே போகும்போது உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிறத வச்சு என்ன செஞ்சங்க. நாளைக்கு உங்கள்கிட்ட ஏதோ பெருசாக வரப்போகுது, அதை வச்சு எது வேணாலும் செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறது, இப்போ இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நீ என்ன செஞ்ச. வரட்டும், டைம் பார்ப்போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியல, சித்தத்தையே இழுக்கிறது. வாழ்க்கையில் ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாமல் எடுத்ததுக்கெல்லாம் எண்ணத்தை இழுக்கிறது. தேவ சித்தத்தை இழுக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? பிரைஸ் காட். அதன் பிற்பாடு பாருங்கள், பாஸ்டர் ராஜேந்திரன் மிக்சர் கொடுத்தாரு. அதுக்கடுத்து நமக்கு 16 ட்ராக் மிக்சர் வந்துச்சு, டிவி வந்துச்சு, ஃபேன் வந்துச்சு, ஏசி வந்துச்சு, இடம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இந்த புல்பிட் பாஸ்டர் சார்லஸ் மதுரையிலேருந்து லாரியில் போட்டு விட்டார். பாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்க எடுத்துக்கங்கன்ட்டார். எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக 1 வருடம் தொடப்போகிறோம் வெற்றிகரமாக. எப்படி முடிந்ததுன்னா, குத்த வச்சுக்கிட்டு தேவ சித்தம்னா என்ன பிரதர், சொத்தர கர்த்தாவே எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரேன்ட்டு இருந்தா இன்னும் குத்த வச்சுக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அந்த சின்ன மிக்சரையும் ஸ்பீக்கரையும் வச்சு 2000 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். என் கண்ணு முன்னாடி 2000 பேர். இருக்கதோ 4 சேரு, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பிளாஸ்டிக் சேரு. ஆத்துமாக்களோ 3. இங்கேருந்து வெறித்தனமாக பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு பண்ணார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் காட். அடுத்தவங்களே பார்க்குறது, பெருசாக சாதிக்கிறவங்களே பாருங்கள், அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்படி மட்டும் நினச்சிக்கூடாது, அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி அவங்க சொல்லும் போதே பாருங்கள், அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே ஒன்றும் செய்ய உங்களால் முடியலை. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களால் ஒன்றுமே செஞ்சுருக்கோம். நான் உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். வசனத்துக்கு போவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God only required 5 loaves and 2 fishes to feed 5,000. எத்தனை பேருக்கு புரியுது? 5000 பேரை ஆண்டவர் போஷிப்பதற்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. 5000 அப்பமும் 5000 அப்பம்னா என்ன? அது 5 அப்படி போட்டால் 5 5 5 2500 போட்டுருவோம். அப்படி போட்டுக்கலாமா? இல்லை, 25,000 அப்பமும் 2 மீன் என்ன அர்த்தம்? அதை
5லையும் 2லையும் இன்ட்டு பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 2 மீனுக்கு என்னது 10,000. 10,000 மீனும் 25,000 அப்பமும் ஆண்டவருக்கு தேவையில்லை. இன்னும் முழிக்கிறீங்க, கணக்கு புரியல, எனக்கே புரியல, நான் இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். 25,000 அப்பம் கொடுத்தா 5,000 பேருக்கு எத்தனை அப்பம்? ஈச் 5. ஒரு ஆளுக்கு 5 அப்பம், ஒரு ஆளுக்கு 2 மீன். 5,000 பேருக்கு கொடுக்கணும்னா 10,000 மீன் தேவை, 25,000 அப்பம் தேவை. ஆண்டவர் 5,000 பேரை போஷிப்பதற்கு 25,000 அப்பங்களும் 10,000 மீன்களும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவையெல்லாம் கொடுக்கிறதற்கு மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுடைய கையிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 அப்பங்களும் 2 மீனும் மட்டும்தான். அது அவர் 5,000 மாற்றிக்குவார், 25,000 மாற்றிக்குவார், 10,000 மாற்றிக்குவார். அற்புதம் நடப்பதற்கு பிரைஸ் காட், அல்லேலூயா, உங்கள் கையில் இருக்க கொஞ்சம் அல்லேலூயா கொடுக்கப்பட வேண்டும். அற்புதம் நடப்பதற்கு ஓ ரேமேனே ஹத்துரோ ஹல்லேலூயா, உங்க கையனால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அந்த சின்ன பையனால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு அன்னைக்கு? அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸில் போட்டு விட்ட 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுக்க முடிந்தது. அதுதான் அவன் கையினாலே செய்ய முடிந்தது. அதை செய்தான். 5,000 பேர்கள் வயிறு நிறைஞ்சிச்சு. இன்னைக்கும் பைபிளில் அவன் பேர் இல்லாமல் இல்லவே இல்லை. குறிப்பிட்டு பேர் எழுதலை, ஆனால் ஒரு சின்ன பையன் கொடுத்தான்னு எங்கெல்லாம் 5,000 பேரை இயேசு போஷித்தார்னு போட்டிருக்கோ அங்கே அந்த சிறுவனும் இருக்கிறான். Praise God, அல்லேலூயா. இதன் பேரோட ஆண்டவர் பேசுகிறாரு, உங்கள்கிட்ட ஏதோ இருக்கிறது. Praise God சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து, ஏதோ உன்னிடம் இருக்கிறது. சினிமா பாட்டை நினச்சிடக்கூடாது ஒன்று, சரியா? ஏதோ சொல்லுங்க, இன்னொரு அட்டை, ஏதோ உன்னிடம் இருக்கிறது. உன் கையிட்டு செய்ய முடிஞ்சதை நீ பலத்தோட செய்ய வேண்டும். Praise God. அதை ஏனோ தான பைபிள் கிளியராக சொல்லுவோம். God's word is always clear, you know. உன் கையினால் செய்ய முடிஞ்சதை எப்படியாச்சும் செஞ்சிருப்பா, இழுத்து பிறக்கினாலும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லலை. பலத்தோ, do it with all your might. Do it with all your might. உன் முழு பலத்தோட அதை செய்யறத ஜாக்கிரதையா. இன்னைக்கு உன்னால் படிக்க முடிஞ்சது தான் உன்னால் செய்ய முடியும். அதை எப்படி படிக்கணும்? புக்கை தலைகீழாக வச்சுக்கிட்டு படி. உன் முழு ஜாக்கிரதையா. இப்போ இதுதான் என்னால் உன்னை சம்பாரிச்சுக்கிட்டா வர சொன்னாங்க. எப்பா வீட்டுக்கு 50 கிலோ அரிசி வாங்கி போட்டிருப்பா அப்படின்னு நான் சொன்னாங்க. உன்னால் அதை செய்ய முடியுமா? இப்போ முடியாது. பெட்ரோல் அடிக்கணும்ப்பா, வீட்டு வாடகை மட்டும் இந்த மாதம் கட்டியிருப்பா, நீ எப்படியாச்சும் சொன்னாங்களா? உன்னால் அதை செய்ய முடியுமா? உன் கையிட்டு எது, உன் கைக்கு எது நேரிடுகிறது? உன்னால் எது செய்ய முடியும்? படிக்க முடியும். அதை ஒழுக்கமா படி. அதை மட்டும் செய்கிறதில்லை, வேற எல்லாம் செய்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே வாசிக்கிறோம் 14வது வசனத்திலிருந்து, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. ஒரு மனுஷன்
தூரதேசத்துக்கு போகிறான். அவனிடம் கொஞ்சம் ஆஸ்தி இருக்கிறது. அந்த ஆஸ்தி அவனே போய் ஏதோ ஒரு பீரோக்குள்ள அடைச்சி வச்சிருந்துருக்கலாம், அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அதனால நான் போயிட்டு வர கொஞ்சம் காலம் செல்லும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், அதை வைத்து இவர்கள் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிக்குவாங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாருங்க, எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. அப்படிதான் பரலோக ராஜ்யமும் இருக்கிறதாம். 15வது வசனம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. சொல்லுங்க பார்ப்போம். அவனவனுடைய, இங்கே தான் மேட்டர் இருக்கு. நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஏன் பொறாமைப்படக்கூடாது? அடுத்தவங்களை பார்த்து ஏன் நம்ம ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடாது? அல்லேலூயா. சிலவங்களை பார்த்து பொறாமைப்படுறோம், ஏன்னா நம்மளை விட அவங்க பெரியவங்களா இருக்காங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க நம்மளை விட கீழே இருக்காங்க, அவங்கள பார்த்துன்றது ஏளனமா. இது ரெண்டும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஆண்டவர் அவன் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவர் கொடுக்கிறார். என்னால் என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ அதை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்க, we confuse the will of God and we complain others. என் கைக்கு செய்ய முடிஞ்சதை என்னால் ஏன் இதுவரைக்கும் செய்ய முடியலன்னா, அல்லேலூயா, என்னை விட பெருசா திறமைசாலி ஒருத்தன் இருக்கிறானே, அவனை பார்த்து பொறாமப்படுறேன். காரணம், வசனம் எனக்கு தெரியல. கொடுத்தவர் அவன் திறமைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவன் அதை அற்புதமாய் செயல்படுத்துகிறான். என் திறமைக்கு தகுந்த மாதிரி எனக்கும் கொடுத்துருக்கிறாரு, அதை நான் ஒன்றுமே தொட்டு கூட. நம்ம வாழ்க்கையின் ஃபெயிலியர்ஸ்க்கு இது ஒரு ரீசன். அல்லேலூயா. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும். சொல்லுங்க 5 தாலந்தும். ஒருவனிடத்தில் 2 தாலந்தும். சொல்லுங்க 2 தாலந்தும். ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒருத்தன்ட்ட எத்தனை தாளந்தான்? 5 தாலந்து. ஒருத்தன்ட்ட 2 தாலந்து. ஒருத்தன்ட்ட 1 தாலந்தை கொடுத்துட்டு பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, வியாபாரம் பண்ணி. தேவ சித்தத்துக்கு உட்காந்துட்டு இருந்தான். ஆண்டவரே சொத்துற ஆண்டவரே, இந்த 5 வச்சு என்ன செய்ய ஆண்டவரே, தேவ சித்தம் என்னான்னு காமிங்க ஆண்டவரேன்னுட்டே இருந்திருந்தான்னு வைங்க, இவன் அதை கையில் வச்சிருந்தான்னு வைங்க, வேஸ்ட் பண்ணியிருப்பான். அவர் கொடுத்ததே எதுக்குன்னா, இதை நீ என்ன செஞ்சுக்கணும், பெருக்கிக்கோ. இது எவ்வளோ ஒன்றால் பெருக வைக்க முடியுமோ பெருக வச்சுக்கோ, அதுவும் திறமை. பிரைஸ் காட். இன்வெஸ்ட்மெண்ட்கான மணியை நான் உனக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் அறிவு கொடுத்தேன் உனக்கு, இவ்வளோ பெருத்த அறிவு, ராக்கெட் விடுற அளவுக்கு உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன். உனக்கு கொஞ்சமாக அறிவு கொடுத்துருக்கேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ஆனால் ஈக்குவலாக கொடுத்துட்டேன். என் மனசில் என்ன நான் தீர்மானம் பண்ணனோ அதன் அளவின்படி நான் கொடுத்துட்டேன். நான் ஆக்சுவலி பார்சியாலிட்டி பண்ணல, பட்சபாதம் பண்ண கிடையாது. எனக்கு கீழே இருக்கவன் கேட்டக்கூடாது, எனக்கு மட்டும் என்ன 5, அவங்களுக்கு 2, அவங்களுக்கு 1. நோ, நான் பட்சபாதம் பண்ணலை. நான் உன் திறமைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். பிரைஸ் காட். இப்போ 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். பாருங்கள், இந்த 5 டேலண்ட் வாங்கினவன் என்ன பண்ணனா, போய் அந்த 5 தாலந்தை முதலீடு பண்ணி இன்னும் 5 தாலந்தை உண்டாக்கிட்டான். பாருங்க, ஒன்றுமே இல்லாதவன் இன்னைக்கு 5 தாலந்தை உடையவனாய் மாறிட்டான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். எல்லாரும் பாருங்க, அதுக்கு டபுள் பண்றாங்க. 5 தாலந்தை வாங்கினவன் 10 ஆக்கிட்டான். டபுள் த சம், ரைட்? 2 தாலந்தை வாங்கினவன் 4 மாற்றிவிட்டான். 1 தாலந்தை வாங்கினவன் போய், எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கான், வேலை செஞ்சுருக்கான் பாருங்க. அது வரைக்கும்
இடுப்பே வளையாதவன் இப்போ மட்டும் குழி தோண்டி இருக்கிறார் குனிஞ்சி. ஒரு தாளந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி ரிஸ்க் எடுத்து எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலத்துக்கு அப்புறமா இப்போ யார் வராரு? எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. வெகு காலத்திற்கு பிறகு எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். என்னை கவனமாக பாருங்க. கணக்கு கேட்கப்படும். பூமியில் நான் இத்தனை வருஷம் உனக்கு கொடுத்தேன். இயேசுவுக்கு 33.5 வருடம். அவர் என்னவெல்லாம் பூமியிலே செய்தார் என்று சொல்லுவதற்கு அவரிடம் அநேக காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு உதவி யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது அவரை குறித்து நான் எழுதியிருந்தேன். இந்த புத்தகம்லாம் பத்தாது, அத்தனை செஞ்சுருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம் பைபிளில். இயேசு ஒட்டுமொத்தமாக செஞ்ச அற்புதங்கள்லாம் எழுதுனா புத்தகம் பத்தாது. வெறும் 33.5 வருடம் மட்டுமே. மிகப்பெரிய மிஷனரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் குறுகிய காலம் மட்டுமே. ஆனால் அவர்களுடைய சாதனைகள் ரொம்ப பெருசு. சிலர் பாருங்க 125 வயது ஆகிவிட்டது. வயசு தான் 100, ஆனால் சாதனையின் கணக்கு ஆடினது 40 ஓவர் நின்றுச்சு கூடவே ரன்னரா. ஆனால் எடுத்த ரன்னு 20. சிலவங்க நின்னதே 2 ஓவரு, ஆனால் அடித்த ரன்னு செஞ்சுரி. 2 ஓவரில் செஞ்சுரி அடிக்க முடியுமா? 6 அடிக்கலாமா? 5000 30 6000 36 72 தான். அப்போ 3 ஓவராக வச்சுக்கோ. நமக்கு அதை தானே மாற்றிக்கிற வேண்டியது தான். நின்னது 3 ஓவர், அடித்தது செஞ்சுரி. வாழ்ந்த காலம் கொஞ்சம், செஞ்ச சாதனை அதிகம். வாழ்ந்த காலம் அதிகம். விழிப்பாயிருங்கள். இயேசுவின் நான் கையை தட்டுங்க. நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த சண்டே மெசேஜ்லன்னு இல்லை, எப்போ நான் மெசேஜ் கொடுக்குறேனோ அது எனக்கும் உற்சாகமாக இருக்கும். பிரைஸ் காட். நான் சொல்லாமையே ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டாருன்னா கையை டாப்பான்னு தட்டுங்க. அதை கேட்டு அடுத்தவங்களும் தட்டட்டும். அது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப ஒரு என்னவாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க. ஆண்டவர் எஜமான் திரும்பி கணக்கு கேட்குறான். நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் கணக்கு கேட்கப்படும். இத்தனை நாள் கொடுத்தேன் ஆண்டவரே, 100 நாள் கொடுத்தீங்க, 98 நாள் தூங்குனேன். கணக்கு சொல்லணும். தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நீங்களும் நானும் நிற்கிற நாள் சும்மா நினச்சிங்களா? வாழ்க்கை சும்மாவா? நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கேட்பாரு. இன்னைக்கு ஒரு புது நாளாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புது நாளாக புது தீர்மானத்தோட போங்க. இந்த நாள் ஒரு ஸ்டார்டிங் டேயாக இருக்கட்டும். உங்கள் மனசில் எல்லாம் ஒரு காரியத்தை ஒட்டி அனுப்புகிறேன். என் வாழ்க்கைக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் என்னென்ன செஞ்சேன்றதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கணக்கு கொடுக்க வேண்டியவன். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன். பாருங்க, 5 டேலண்ட் கொண்டவன் வந்த எஜமான்ட்ட சொல்றான், நீங்க எனக்கு 5 டேலண்ட் கொடுத்தீங்க, 10 ஆக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பி. கை தட்டுறாரு. உண்மை முத்தமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசின்றாரு. அல்லேலூயா. போ 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 போ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் சந்தோஷத்துக்குள்ளே நீயும்
வந்துருன்றாரு. 2 தாலந்தை வாங்கினவன் அவர்கிட்ட போய் 2 தாலந்தை வாங்கினவன் வேற 2 தாலந்தை நான் என்ன செஞ்சேன், சம்பாதிச்சிட்டேன்னு உன்ன அதே வேட சொல்றாரு பாருங்க. ஹலோ, நல்ல கவனிங்க. பாராட்டு சேம். 5 தாலந்து கொடுத்தவனுக்கு பெரிய பாராட்டு, 2 டேலண்ட் கொடுத்தவனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச பாராட்டு, அப்படி கிடையாது. 5 டேலண்ட பெருக்கி 5 டேலண்டா மாத்தினவனுக்கு என்ன அப்ரிசியேஷன் கொடுத்தாரோ அதே அப்ரிசியேஷன் 2 டேலண்ட பெருக்கினவனுக்கும் கொடுக்குறாரு. மேட்டர் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்தாருன்றது கிடையவே கிடையாது. அதில் அவர் குறியா இல்லவே இல்லை. எவ்வளோ நீங்கள் அதை பெருக வச்சிங்கன்றது தான் மேட்டர். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு டெஸ்ட் உனக்கு பண்ணேன், கொஞ்சம் கொடுத்தேன், நீ அதை பெருக செஞ்ச, அநேகத்திற்கு மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ப்ரமோஷனுக்கு ரெடி ஆயிக்கோ. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் எத்தனை பேர் என்னுடைய வார்த்தை கேட்குறீங்க? உங்கள் கைக்கு எது செய்ய நேரிடுகிறதோ அதை செய்கிறதுல நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடையாது. Don't expect the next level of promotion when you are not honest or faithful in the little that God has given to you right now. இப்போ உங்க கையில் நீ ஆண்டவர் கொடுத்திருக்க காரியத்தில் உண்மை உங்கள்கிட்ட இல்லைன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஒரு தாளந்தை வாங்கினவன் இவர் வராரு பாருங்க, இவர் ஹீரோ, நம்ம ஹீரோவும் வராரு. ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே நீர் விதைக்காது, என்ன டைலாக் பேசுறான். சாதிச்சவன் ஆண்டவரே 5 கொடுத்தீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 5 ஆக்கிட்டேன் ஆண்டவரேன்னு மட்டும்தான் சொல்றான். சூப்பர், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமான் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, உனக்கு உள்ளே போ, சந்தோஷத்துக்குள்ளே போ அப்படின்ட்டாரு. பிரைஸ் காட். இப்போ ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். எப்போ கவனிக்கிறீங்களா? என்ன டைலாக்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாரு? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும், கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் ஒரு தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். ஒரு வேலையும் அதை வச்சு செய்யலை உருப்படியா. கொடுத்த ஒன்றும் செய்யலை, பேச்சுக்கு மட்டும் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துங்க, பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. இம்மா நீளத்துக்கு பேசுறது ஏன்னுக்கிட்டு. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும், கடின இருதயமுள்ள மனுஷன். பெரிய கவிதை லிஸ்ட்டு இம்மா அந்த அண்டிக்கு பேசுறது. பயந்து போய் நீங்கள் கொடுத்த ஒன்றை புதைச்சி வச்சிட்டேன், நீர் கொடுத்ததை வாங்கி கொள்ளும்னா இந்தா உங்களது நீயே வச்சுக்க, இதை வச்சு என்னத்தை 1 ரூபாய் கொடுத்துட்டு போனால் இதை வச்சு என்னத்தை பண்ண. அந்த எஜமான் மட்டும் பக்கத்தில் போய் நின்றுருந்தோன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஆளை அப்படியே தலையை தடவி கொடுத்து இப்படி விரலை இப்படி வச்சு நொங்கு 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 நொக்கியிருப்பார். எத்தனை மடையில் இன்னைக்கு காயம் ஆயிருக்குமோ இங்கே உட்கார்ந்துருந்தவங்கள்ட்ட. கொஞ்சம் கொடுத்தாரு, அவர் பெருசாக ஒன்றும் கேட்கல. 100% கொடுத்ததில் 100%. நல்ல என்னை கவனிங்க, இதை ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசுகிறேன். அவர் கொடுத்ததில்
நம்ம அதை 100% இன்க்ரீஸ் உண்டு பண்ணணும், எக்ஸ்ட்ரா. அதுதான் டார்கெட். 5 கொடுத்தவன் இன்னும் 5 உண்டாக்கிட்டான். 2 கொடுத்தவன் இன்னும் 2 உண்டாக்கி 4 ஆக்கிட்டான். 1 கொடுத்தவன்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? 10 உண்டாக்குறதுக்கா, 4 உண்டாக்குறதுக்கா? இனி 1% 2 தான் நீ காட்டியிருக்கணும். நீ 2 காட்டியிருந்தா போதும். அவங்க 2 பேருக்கு கொடுத்த அதே பாராட்டு உனக்கு கொடுக்கப்பட்டு, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்த, அதனால உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக நான் வைக்கிறேன், எஜமான் சந்தோஷத்துக்குள்ளே போன்னு சொல்லியிருப்பாரு. ரொம்பலாம் கேட்கல, 1 2 போதும். நீ அவனை மாதிரி நீ 5 10 வேண்டாம், இவனை மாதிரி நீ 2 4 வேண்டாம். உனக்கு கொடுத்த 1 2 2 பிரைஸ் காட். என்ன செஞ்சிட்டான்? பொறிச்சு வச்சிட்டான். அல்லேலூயா. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கவனிங்க, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. நான் அழகு பாராட்டு பாருங்க. பொல்லாதவன் ஃபஸ்ட்டு அவன் எப்படி? ஓ கர்த்தாவே நன்றி. நமக்கு ஆண்டவர் கொடுத்த கொஞ்சத்தை யூஸ் பண்ணலன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் பெயர் பொல்லாதவன். 2வது சோம்பேறி. ஆமென். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இந்த அறிவெல்லாம் உனக்கு இருக்குல்ல, அப்படியானால் இந்த என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல, இந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குல்ல. நீ குழந்தை ஒன்றும் கிடையாது, வாயில் விரலை வச்சு கடிச்சிட்டு இருக்க வயசில் ஒன்றும் நீ இல்லை. உனக்கு பல அறிவு இருக்கு, என்னை பற்றி உனக்கு அறிவு இருக்கிறதே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. என்ன அழகாக சொல்கிற பாருங்க. காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. என்னன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? காசுக்காரர் வசம்னா யாரு? பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம்ல. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. என்ன சொல்ல வர்றாரு? உன்கிட்ட கொடுத்த காசு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் உன் பக்கத்தில் பேங்க் இருக்கே, இத்தனை % உனக்கு வட்டி கிடைக்கும்னு. அல்லேலூயா. அந்த பேங்க்ல போட்டிருந்தா கூட இந்த பணம் குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டி என்னும் வட்டியை நான் வாங்கியிருப்பேன்ல. பிரைஸ் காட். என்ன நியாயமாக சொல்கிறாரா இல்லையா? நீ புதைச்சி வச்சது தான் பிரச்சனை. நீ அதை வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணி உனக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு பாருங்க. அவருக்கு ஏன் கோபம்னா புதைச்சி வச்சுட்டான். அதை காசுக்காரர் வசம் அல்லது வட்டிக்காவது விட்டு. பேங்கில் போடுறதே வட்டிக்கு விடுறது மாதிரி தான், தெரியுமா உங்களுக்கு? வட்டி கிடைக்கும் தானே பேங்கில் போடுறோம். அப்போ வட்டிக்கு விடுறதுலையும் ஒன்று தான். நீ காசுக்காரன்ட்டு கொடுத்துருந்தேன்னா நான் வரும்போது வட்டியவாச்சும் சேர்த்து வாங்கியிருப்பேன். ஒருவேளை அந்த வரும் அளவிற்கு அந்த வட்டி இன்னும் 1 தாலந்து எக்ஸ்ட்ராவாக ஆகலைனாலும் சரி, ஏதோ கொஞ்சமாக ஆகியிருந்தாலும் நீ வந்து சொல்லும்போது, நான் இந்த ஒன்றை வச்சு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன செய்யணும்னு உண்மையிலே எனக்கு தெரியல ஹானஸ்டாக. அதனால நான் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய் போட்டுட்டேன். ஆனால் அது ஒன்றும் ஆகலை. அவன் 5 இன்னொரு 5 ஆக்குனது மாதிரி என்ன ஆக்கலை. இவன் வந்து 2 ஆக்குனது மாதிரி நான் ஆக்கலை. ஆனால் இந்த ஒன்றை போட்டு எனக்கு ஒரு 25 காயின் 50 காயின் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அவ்வளோதான். என்னை டபுள் ஆக்க முடியலைனாலும் தட்டி கொடுத்துருப்பாரு. வெல் ரைட். முயற்சியை தட்டி கொடுத்துருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ முயற்சியாச்சும் பண்ணியிருந்துருக்கலாமேன்றார். ஆனால் நீ என்ன செய்ய தவறிட்ட? முயற்சி கூட செய்ய தவறுனால எனக்கு கோபம் மேலே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த சிலவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்க, தேவ சித்தம் என்னான்னு தெரியல பாஸ்டர், நான் தேவ சித்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கிட்ட நிற்காதீங்க, ஓடிருங்க.
அது வாழ்க்கை ஃபுல்லாக தேவ சித்தத்தை காத்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறேன்ட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நன்றாக அறிந்தவர்கள் தேவன் தனக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்துவார்கள். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய காதுகள் கேட்டது, இவர் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாரு? பைபிள் காலேஜ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இவர் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாரு? அல்லேலூயா. ஒரு வருஷம் அவர் ஜெபம் பண்ணிட்டு இதை செஞ்சுருந்துருக்கலாமே. எதுக்கு அவசரப்பட்டு இப்படியெல்லாம் ஆரம்பிக்கணுமா? அவர் ஒரு வருஷம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து தேவ சித்தம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஆரம்பிச்சிருக்கலாம். எனக்கு ஏற்கனவே தேவ சித்தம் தெரியும். எனக்குள்ள என்ன கிருபைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அதில் எந்த குழப்பமும் இல்லை. என் அழைப்பிலும் குழப்பம் இல்லை. நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதிலும் எனக்கு குழப்பம் இல்லை. அதனால் ஆரம்பித்தோம். இன்றைக்கு பிரைஸ் காட் 5வது பேட்ச் நம்முடைய ரெக்கன்சிலேஷன் பைபிள் காலேஜ். 4 பேட்ச் அந்த கிராஜுவேஷன் முடிந்தபோது 76 மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். கரங்களை இதுக்கு தட்டணும் தானே? அப்படியா? அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் சர்ச் உங்கள் ஊழியத்திலேருந்து 76 மாணவர்கள், அதில் நீங்களும் ஒரு சிலர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. 76 மாணவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ, அதுதான் பாயிண்ட் நான் வைக்கிறேன். பெருசாக தலையில் தூக்கி வைக்கலைனாலும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ, உன் கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அது இல்லாமல் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் கட்டப்படுகிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக நம்மால் முடிந்த அளவு திராணிக்கு அல்லேலூயா பெருசா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலனாலும் கர்த்தர் முன்னின்று நடத்தினாரு. அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதன் மூலமாக பிற மாநிலங்களுக்கு மிஷனரி உதவிகளை அனுப்ப கர்த்தர் கிருபை செய்கிறார். சின்னது, கடுகு சின்னது தான், ஆனால் அது காரம் பெருசு. பிரைஸ் காட். அல்லேலூயா. உன் கைக்கு என்ன செய்ய நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு நான் சொல்கிறேன். எந்த குறிப்பிட்ட நபர் அல்லது நபர்கள் இவர் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போல. நம்ம எத்தனையோ புதிய ஊழியங்களுக்கு ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். காரணம் என்ன? கர்த்தர் சித்தத்து மேலே பழிய போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. செய்யாததுக்கு காரணம் அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற யாராச்சும் வந்து கேட்பாங்க இல்லையா, ஏன் இப்படியே உட்காந்துருக்க, ஒரு உருப்படியாக ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்னா, கர்த்தர் சித்தம் பார்க்கணும்ல பிரதர். நம்மளா செஞ்சிட முடியுமா? எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சிட முடியுமா? கர்த்தர் சித்தம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பது தான். உன் கையின் பிரயாசத்தை நான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ எல்லாரும் சொல்லுங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதன் அர்த்தம்னா நீ சாப்பிடுவ, நான் உன்னை சாப்பிட வைப்பேன். எப்படி? உன் கைகளின், நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா அதை நான் ப்ளஸ் பண்ணுவேன். ஒன்றுமே செய்யறதில்ல, போகாண்டவர் படிக்கிறதே இல்லை. டீச்சர் கையை பிடிச்சி தேவதூதன் வந்து மார்க் போடணும் 100க்கு 100ன்னு. படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. ரிசல்ட் வர நேரம் ஒரே ஜபம் ஊக்கத்தோட, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், ரீக்கா ராக்கா ரூக்கான்றது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த, அந்த ரிஸ்கை நான் என்ன பண்ணுவேன்? பிளஸ் பண்ணுவேன். ஒரு டேலண்ட் உனக்கும் கொடுத்தேன்ல, நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அடுத்தவனை ஒருத்தனை பெருசாக பார்க்கக்கூடாது, ஒருத்தனை இழிவாக பார்க்கக்கூடாது. நான் உனக்கும் கொடுத்தேன்.
ஒரு டேலண்ட் ஓன் திறமைக்கு தக்கதாக நான் உனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்தேன். அதை நீ ஒன்று ஆக்கியிருந்தா மட்டும் போதுமாக இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு நீ இன்னும் வாயு மட்டும் பேசுகிற. அல்லேலூயா. சீக்கிரமாக முடிச்சிட்டோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, எனக்கு கவனிக்கிறீங்களா? என்ன உற்சாகம் அளிக்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆமென்னு சொல்லி. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக, பட் unto every one of us is given the grace according to the measure of the gift of Christ. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்கிட்ட கிருபை இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதில் நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே. நீங்களே சொல்லுங்க, என்னிடம் கிருபை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன? அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. எனக்கு பாஸ்டர் ஜேடிகேவுக்கு ஒரு கிருபை இருக்கு. பிரின்சஸ் சிஸ்டருக்கு கிருபை இருக்கு. சொல்லுங்க, எனக்கு கிருபை இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் அர்த்தம் என்னன்னா, யார் ஆண்டவர் ஜரனுக்கு சொல்லு, எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப யாரும் ஆண்டவர் சொல்ல முடியாது. இந்த ஒரு தாழ்ந்து வாங்கின மாதிரி, நீ ரொம்ப பொல்லாதவர் ஆண்டவரே அப்படின்ட்டு. பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, இவனை தூக்கி உள்ளே போடுங்கடா, இவன் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாதவன், இவனை தூக்கி உள்ளே போட்டுருங்க, புறம்பான இருளிலே தள்ளுங்க, இருட்டுக்குள்ளே அவனை தள்ளிடுங்க. அவன் வெளியே உலாவுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அவன் குடும்பத்துக்கும் அவன் யூஸ் இல்லை, அவன் சொசைட்டிக்கும் அவன் யூஸ் இல்லை, அவன் ப்ரைஸ் கார்டு எதுக்குமே யூஸ் இல்லாதவன். அவன் சும்மா இடத்த காத்துக்கிட்டு தான் என்ன செய்கிறான், உட்கார்ந்துட்டுருக்கான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவனவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறதா. நீங்கள் உற்சாகம் இழந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாரத்தினுடைய இந்த டீச்சிங்கினுடைய எம்ஃபசிஸ் எதை நான் அதிகமாக வலியுறுத்துறேன்னா, உங்களுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் எனக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா, நான் என்ன செய்கிறதுனே தெரியலன்னா, இன்னும் நீ ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்சிக்கல, தேவ சித்தத்தை அறிஞ்சிக்கோ. அப்படியே சும்மாவே சுத்தாதன்னு சொல்கிறேன். நான் யார், எனக்கிட்ட என்ன கிருபை இருக்குது, எனக்கிட்ட என்ன பலன் இருக்குது. ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? என்ன என்னிடம் என்ன பலன் இருக்கிறது, எனக்குள்ளே என்ன பலவீனம் இருக்கிறது என்கின்ற இரண்டையும் ஒரு மனுஷன் அறிஞ்சிருக்கணும். என் ஸ்ட்ரென்த் என்ன, என் வீக்னஸ் என்ன. என் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஐ மஸ்ட் க்ளோரிஃபை காட். என்னுடைய வீக்னஸை வச்சு ஆண்டவர் கிருபையை நான் அண்டி, ஆண்டவரே இந்த வீக்னஸில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஹெல்ப் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இரண்டும் ரொம்ப முக்கியமாக தேவை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிருபை இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்றை உங்களிடம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்க போகிறது இல்லை, ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாரு. கொடுத்ததை வச்சு தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே போறாரு. புதுசாக வானத்திலேருந்து டொங்குன்னு பறக்கும் தட்டு ஒன்றும் உங்கள் வீட்டில் இறங்க போகிறது கிடையாது. ஏற்கனவே கையில் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருக்காரு. புதைச்சி வச்சுருந்தீங்கன்னா போய் தோண்டி, எஜமான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்க, தோண்டி எடுத்துகிட்டு ஏதாவது அதை வச்சு பண்ணிருங்க. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நியாயமா கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு, அல்லது உங்களுடைய ஒழுக்கத்தை
தனிப்பட்ட வாழ்க்கையின் தனி ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் இருக்குது இல்லையா? தனி மனித ஒழுக்கம் ரொம்ப அவசியம். நான் செல்ஃப் டிசிப்ளின், என்னை நான் செல்ஃப் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஏதோ அவன் சரியாகிறதுக்கு தானே அவன் என்னத்தையோ பண்ணுறான், உருள்றான், பிறல்றான். சரியாயிட்டியா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலவங்க இல்லைங்க நான் ட்ரை பண்ண முடியலை. ட்ரை பண்ணல ஆண்டவர் சொல்லுவார், ஐ வில் பிளஸ் யூ. சரியாயிட்டேன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ சரியாகிறதுக்காக, உன் வாழ்க்கையை சரியாக்குறதுக்காக நீ ஒரு முயற்சி பண்ணுற பார்த்தியா, நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படி நீ சொன்னாலே போதும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வாரம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இது உறுத்திக்கிட்டே இருக்கட்டும். சும்மா ஏதோ கதை கேட்டது மாதிரி நீங்கள் போகவே கூடாது. இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கட்டும். ஏதாவது நான் ஏன்ட்ட என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இதை வச்சு நான் என்ன செய்ய ஆண்டவர் கொடுத்த ஒன்றை எப்படி ரெண்டாக்குறது, இந்த தாட் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே கர்த்தர் உங்களுக்கு பிளஸ் பண்ண, உங்களை கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஒரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். நீங்கள் எடுக்க வேண்டாம், நானே எடுக்கிறேன், வாசிக்கிறேன். பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுவோம். எபேசியர் 5:16. நாட்கள், சத்தமா நாட்கள், நான் சொல்லுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். redeeming the time because the days are evil. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாட்கள் பொல்லாதவைகள். எல்லாரும் சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகள். அதனால காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். redeem your days, பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அதான் கரெக்ட் ஆன்சர். அல்லேலூயா. பாருங்க, ஏன் நாட்கள் பொல்லாததுன்னு இங்கே போடுறாரு. நீங்கள் சங்கீதக்காரனை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, this is the day that the Lord has given to us. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? இந்த நாள் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், கர்த்தர் உண்டாக்கின நாள்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகள்ன்றாரு. எப்படிங்க கர்த்தர் உண்டு பண்ணின நாள் பொல்லாத நாளா ஆக முடியும்? How can it be possible when God gave you the day? Surely it must be a blessed day, right? How come it be a evil day? எப்படி அது பொல்லாத நாளாக அது இருக்க முடியும்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஏன் சங்கீதக்காரன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கான்ட்ராடிக்ட் பண்றாரான்னு கேட்டா இல்லை. வாட் இஸ் த ஈவில் இன் த டேஸ்? ஒரு நாளில் இருக்கிற பொல்லாப்பு என்ன? என்னை கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு நாளில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு என்ன? வாட் இஸ் த ஈவில் இன் த டேஸ்? நாட்கள் பொல்லாதவைகளானதால். நாட்களில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு என்னன்னா, when it goes it will never come. ஒரு நாளில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு என்னன்னா, ஒரு நாளில் இருக்கக்கூடிய நல்லது என்னன்னா, ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அந்த நாள் பிளெஸ்ஸிங். ஏன்னா அந்த நாளில் ஆண்டவர் உனக்கு செஞ்ச ஏதோ ஒன்று உன்னால் செஞ்சிட முடியும். அதனால தான் this is the day that the Lord has made and I am going to rejoice in that day. இந்த நாள் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், அதிலே நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். காரணம், கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற திட்டத்தை ஏதோ ஒன்று நான் இந்த நாளில் செஞ்சிருவேன். நாட்கள் பொல்லாதவைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் சொல்றாருன்னா, இந்த நாள் போயிருச்சுன்னா திரும்பி வரவே வராது. இந்த நாளில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு, இந்த டைம். வாட் இஸ் த டே டுடே? 19th of October 2025 is a blessed day.
ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். ஆனால் இந்த நாளிலும் ஒரு பொல்லாப்பு இருக்கிறது. என்ன பொல்லாப்பு இருக்கிறது? வாட் இஸ் தட் ஈவில் இன் திஸ் டே? when it goes, it will never ever come back. இந்த நாள் போயிருச்சுன்னா டாட்டா போட்டுட்டா. 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு டாட்டா போட்டுட்டோம்னா திரும்பி ஜென்மத்துக்கும் வராது. அதை நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படின்னா நாள் இவ்வளோ ஈவிலாக போய்கிட்டு இருக்குன்னா உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ ஃபஸ்ட் வசனத்துக்கு போயிடுவோம். அதை நம்ம முழு பலத்தோடு செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம். சும்மா உட்கார்ந்துருக்கும் போதும், சும்மா டைமை ஒன்றும் இல்லாமல் பண்ணும்போதும் ஏதோ ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ஏற்கனவே உங்களை பார்த்து சொல்லுவேன்ல, God is not sitting with the sitters. He is busily walking with the walkers. உட்கார்ந்துட்டு வெட்டி கதையும் வேண்டாத கதையும் கர்த்தருடைய சித்தம் இதுவா இல்லை அதுவா அப்படின்னு யோசித்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கூட கர்த்தர் கிடையவே கிடையாது. உங்கள் கையில் ஏதோ ஒன்று கொடுத்து, கொஞ்சத்தை கொடுத்து, அல்லேலூயா, அதை நீங்கள் பிஸியாக செய்கிற நபராக இருந்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிற்கும் மேலே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12வது வசனம். நான் உங்களுக்காய் வருகிறேன், வாசிக்கிறேன். பிரைஸ் காட். சொல்லுவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் அவர் சொன்னது தான். வரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் வருவார். நம்ம கண் அவரை நிச்சயமா பார்க்கும். காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் இந்த சர்ச்சில் காது இருக்கோ, யாரெல்லாம் ஆன்லைனில் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, உங்களை பார்த்து சொல்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். டேட்டு சொல்லலை, அவர் வருகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது தான். அவர் வருவார். அவர் முன்னாடி நான் நின்னே தீருவேன். எஸ்கேப் ஆகவே நோ வே. அப்படியே குழிக்குள்ளே போய் நான் உட்காந்துக்கிறேன். அவர் வந்து நிற்கும்போது அவர் முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து நின்று தான் தீரணும். வருவேன்னு சொன்னா வந்துதான் தீருவாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுடைய கிரியைகளின்படி, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இங்கே யார் யார் என்னென்ன வேலை செஞ்சீங்க? நான் சொன்னேன் துபாய் போயிட்டேன்னு. ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் காட். இப்போ துபாயிலேருந்து நான் ரிட்டர்ன் வரேன். இப்போ எனக்கு சொல்லப்படுது, நான் கேள்வி, நிலானி சோஃபியா எப்படிமா இருக்காங்க? இப்போ நிலானி சோஃபியா வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, இந்த காரியத்தை அவங்க பார்த்துட்டாங்க. அப்படியா? கிளாரன்ஸ் பிரதர் வந்து அவர் அறிவு காரியங்கள், மற்ற காரியங்கள், சபை காரியங்கள் எல்லாத்தையும் அவர் முன்னாடி இருந்து நடத்திட்டார். பிரின்சி சிஸ்டர் வந்தாங்க. பிரின்சி சிஸ்டர் மூலமாக இன்னும் நிறைய பேர் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஸ்தோத்திரம். அப்புறம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அப்போ நான் துபாயிலேருந்து என்ன செய்கிறேன்? துபாயிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறேன். ஏன் மனசுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ, கிளாரன்ஸ் பிரதருக்கு இப்படி ஒன்று வாங்கிட்டு போகலாம், நிலானி சோஃபியாவுக்கு, பிரின்சஸுக்கு இதை வாங்கிட்டு போகலாம். எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? இங்கேருந்து யாரோ நீங்கள் செய்கிற வேலையை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ. அதனால தான் உங்களுக்கு தகுந்ததை என்னால் அங்கேருந்து கொண்டு வர முடியுது. நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் காலில். நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கிரியைகளுக்கு தகுந்த பலன், ரிவார்டு என் கூடவே
வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இங்கே நம்ம பண்ணுற அத்தனையும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு, மேலே போய்கிட்டே இருக்கு. அவர் வரும்போது இந்த பூமியில் நான் என்ன செஞ்சேனோ அதுக்குரிய பலனும் கூடவே வந்துக்கிட்டே இருக்கு. சில நேரம் வெத்து பாக்ஸை மட்டும் கொண்டு வருவார், இந்த தம்பின்னு கொடுப்பாரு. நம்ம வாங்கி பார்ப்போம். ஆண்டவரே ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே? அவர் சொல்லுவார், நீ ஒன்றுமே செய்யலையே தம்பி. பாக்ஸையாச்சும் வச்சுட்டு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாக்ஸையாச்சும் வச்சுட்டு நில்லு. நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொள்வதற்கு, உங்கள் வியாபாரத்தை அர்த்தமுள்ளதாக்கி கொள்வதற்கு, உங்கள் தனி மனித ஒழுக்கத்தை அர்த்தமுள்ளதாக்கி கொள்வதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே கர்த்தருடைய சித்தம் அது இல்லை, இவங்க இப்படி செய்ய இல்லைன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இவங்கனால தான் நான் உருப்படவே இல்லை. கூசாமல் சொல்லுவோம் பாருங்க, இவங்கனால தான் என் வாழ்க்கை கெட்டே போச்சுன்றான் சிலவன். தான் ஒன்றும் செஞ்சிருக்கவே மாட்டான், ஆனால் அடுத்தவங்களை கை காமிச்சு இவங்களால தான் நான் கெட்டே போனேன், என் வாழ்க்கை உருப்படாமல் போனதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டுருவான். கடைசி என் பொண்டாட்டியால் தான் நான் உருப்படாமல் போனேன், இல்லைன்னா நான்லாம் அப்படியே, இல்லைன்னா இவர் அப்படியே போயிருப்பார். வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் கூட உட்காந்துட்டு இருப்பார் இவர். அடுத்தவங்களை குறை சொல்கிறத நிறுத்துங்க, சூழ்நிலையை குறை சொல்கிறத நிறுத்துங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? பிரைஸ் காட். தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கை உருப்படுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ தைரியமாக செய்யுங்க, தைரியமாக செய்யுங்க. ஒருவேளை உங்கள் முயற்சி தோற்று போனால் கூட ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். அட்லீஸ்ட் நீ ட்ரையாச்சும் பண்ணேன்னு சொல்லுவார். ஆமென். புதைச்சி மட்டும் வைக்காதீங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் வாழ்க்கை உருப்படுவதற்கு நான் சின்ன துணுக்குகளை கொடுத்து நான் முடிக்கிறேன். மேபி ஐ வில் டேக் 2 minutes மேபி. பிரைஸ் காட். இட்ஸ் a பிக் sermon ஆக்சுவலி. நான் கட் பண்ணேன், பெரிய sermon. கொஞ்ச நேரத்தில் நிறைய பேசினார் ஆண்டவர் என்கிட்ட. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உருப்படுறதுக்கு யாருடைய நட்பையாவது கட் பண்ணி விடணுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா? கட் பண்ணிடுங்க, யோசிக்காமல் பட்டுன்னு கட் பண்ணிடுங்க. கட்டிங் பிளேயர் வச்சு படக்குன்னு கட்டிங் பிளேயர் எடுத்து ஒயரை கட் பண்ணுற மாதிரி கண்ணை மூடி டக்குன்னு கட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை உருப்படுறதுக்கு ஏதாவது உறவுகளை கட் பண்ணணும்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஏன் தெரியுமா? சில உறவும் சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையை உருப்படவே விடாது, தடுத்துக்கிட்டே இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஷிப் நீ கர்த்தரை தேடவே விடாது. உனக்கு நல்லா தெரியும். நான் பேசுகிற இந்த வார்த்தை ஏன் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடியே மெசேஜை முடிச்சிருப்பேன். இது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. யாரோ ஒருத்தவங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக போகுது. உன் வாழ்க்கை உருப்படலை, உன் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அல்லது கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிற போது இந்த குறிப்பிட்ட நபர் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் உன்னை கொஞ்சம் லெவலுக்கு மேலே ஏறவே விடமாட்டாங்க. உன்னை தட்டிக்கிட்டே இருக்கிறது அல்லது உன்னைய வேற சிந்தையாக்கிக்கிட்டே இருக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி விடு டப்புன்னு, இயேசுவின் நாமத்தினால. இன்னையிலிருந்து வாழ்க்கை உனக்கு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஐயோ பாவம், இருந்துட்டு போட்டு ஓரமாக இருந்துட்டு போட்டுன்னு இருந்து அதுவும் உருப்படியாகாது, அது உன்னையும் உருப்படியா விடாது. உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒழுக்கத்திற்கு எந்த பழக்கத்தை விட்டுறணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லேலூயா, அதற்கான முயற்சியில் இறங்குங்க. உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு எதை செஞ்சால் எனக்கு ஒரு ஜெப மூடு வரும். மூடு ரொம்ப முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? மூடு வரலைங்க அப்படின்னு வாங்கலை அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? என்ன மூடே இல்லைங்க, மூடு வரல எனக்கு. என்ன மூடு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, மூடு வர்றதுக்கான காரியங்களை நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கணும் உங்களை சுற்றி. ஜபிக்கிறதுக்கான மூடு ஏன் வரலன்னா, ஜபிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லையே உன் வீட்டில்.
ஜபிக்கிறதுக்கான ஒரு நல்ல அறை, ஜபிக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கமான நீட்டாக ஒதுக்கி வச்சு, அப்படியே பைபிள் திறந்த பைபிள் ஒரு டேபிளில் வச்சு, ஸ்தோத்திர புள்ளி புக்கு பக்கத்தில் வச்சு, ஹல்லேலூயா வாட்டர் கேன் ஒன்று வச்சு, இதெல்லாம் வச்சுப்பாரு. நீ அந்த ரூம்குள்ளே போகும்போதே ஜபம் பண்ண கூப்பிடும் அந்த டேபிளே, வா 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 கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு போன்னு சொல்லும். அதுக்கான சூழ்நிலையே ஒன்றுமே இல்லையே. எந்த நேரமும் டிவி வருது, பலாருன்னு சீரியல் ஈன்னுக்கிட்டு ஓடுது. இதில் எங்கே உனக்கு ஜபம் பண்ணுற மூடு கிரியேட் ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக பிரைஸ் காட் என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ, திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக என்னெல்லாம் சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ தயவு செஞ்சு செய்யுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. உன் கை செய்ய, முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், செய்யும்படி, சத்தமா செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். பிரைஸ் காட். நிச்சயமாக கர்த்தர் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசினீங்க. எங்கள் சபைக்கும் எங்கள் சபை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய ஊழிய உறவுகளுக்காகவும் நீங்கள் பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் எங்கள்கிட்ட கிருபை கொடுக்காம இல்லவே இல்லை. அவரவருக்கு தேவன் பகிர்ந்த கிருபை, ஹல்லேலூயா, இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபைக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நான் கொடுத்ததை வச்சு நீ என்ன செஞ்சன்னு எஜமான் ஒரு நாள் எங்களை பார்த்து கேட்க போறீங்க. எங்களுக்கு கொடுத்ததை இந்த பூமியிலே எங்களால் முடிந்த அளவு பிரைஸ் காட் நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாய் பதியட்டும். இந்த எண்ணமே எங்களுடைய ஊழியத்திலே மாற்றத்தை உண்டாக்கட்டும். தனிப்பட்ட தனி மனித ஒழுக்கம் என்கின்ற பகுதியிலே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். குடும்பத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். நட்புகளிலே, உறவுகளிலே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். பிஸ்னஸ்லே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, சும்மா வாய் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றை நான் சாதிக்கணும், செய்யணும், பிரைஸ் காட் என்கின்ற உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் போயிடுச்சுன்னா அது திரும்பி வராது. அதுதான் இந்த நாளுக்குரிய பொல்லாப்பு என்பதை இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்கு நன்றி. சபையாரை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வீடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. மீண்டுமாய் வருகிற வாரத்திலே ஒன்று சேர்ந்து துதிக்க உயர்த்த ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சபையின் ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நிறைய பொருளாதார தேவைகள் இருக்கு ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உம்மை நோக்கி உன்னதமான தேவனுக்கு நேராக எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்தி விரிக்கிறோம். நிறைய தேவை இருக்கிறது ஆண்டவரே. பிரைஸ் காட். வருகிறவர்களை ஆசீர்வதிக்க, வருகிற ஊழியக்காரரை ஆசீர்வதிக்க. பிரைஸ் காட். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல ஆகாரத்தை கொடுக்க ஆண்டவரே, நல்ல ஆண்டவர் ஒயிட் வாஷிங் எல்லாம் பண்ணுவதற்கு பொருளாதாரங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற அப்படினால் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் அடுத்த வாரத்தில் நன்றியோடு உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. Praise God.